பார்த்து கொண்டிருக்கிற என் கிறிஸ்தவ சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அருமையான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க இளைஞர்கள் அரசியல் அவங்களுடைய நிலை என்னவா? எங்க காணுமே, யாருடைய பிரசன்ஸுமே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரியது. நான் பல தடவை பல கூட்டங்கள்ல பல மேடைகள்ல எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கிறதோ பேசுவதற்கு, அல்லது என்னுடைய அழைப்பை ஏற்று பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் இந்த கருத்தை தான் வலியுறுத்துறேன். குறிப்பாக மற்ற பிரிவை சார்ந்த, திருச்சபை பிரிவை சார்ந்த இளைஞர்கள் அரசியலிலே கொஞ்சம் அங்க ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா கத்தோலிக்க இளைஞர்கள் சுத்தமா வரதில்லை. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பூசை மட்டும் பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற வருத்தம் எனக்கு எப்பயுமே உண்டு. இன்னைக்கும் அதனுடைய வருத்தம். இப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் இன்னைக்கு அரசியலிலே இருக்கிறேன். எனக்கு முன்பாக அருமையண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயா நம்மளுடைய சட்டப்பேரவை சபாநாயகர் அப்போ அவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதை தவிர அரசியல் களம் பார்ப்பதற்கு விரல் விட்டு, அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை, அவருடைய கோரிக்கைகளை கொண்டு சென்று போராடி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஆட்கள் நீங்கள் எல்லா திருச்சபையை சொன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இல்லை. கண்டிப்பா. அப்ப இளைஞர்கள் மத்தியில அதற்கான ஒரு உந்துதலை நாம் ஏற்படுத்தணும். அவங்களுக்கு இந்த அரசியல் பற்றி நாம் தெளிவுபடுத்தணும். நாட்டுக்கு கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் செய்தது மிகப்பெரிய சமூக தொண்டு, சமுதாய தொண்டு, அது ஆன்மீக தொண்டு. அதுல குறிப்பா பார்க்கணும்னா அவங்க கல்லூரிகளை வச்சு, கல்வி நிலையங்களை வச்சு மிகப்பெரிய ஒரு கல்வி உணர்வை ஊட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்துல பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட போதும் சரி, அல்லது காலரா போன்ற வியாதிகள் பாதிக்கப்பட்ட போதும் சரி, அப்போதெல்லாம் நம்மளுடைய மிஷினரிமார்கள் தன்னுடைய சேவை மனப்பான்மையினால் அந்த மிகப்பெரிய துன்பத்திலிருந்து மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த மக்கள் அந்த மக்கள்லாம் காப்பாற்ற, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை, இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு இனங்கள் சார்ந்த மக்களை, பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய, ஜாதி பிரிவுகளாக இருக்கக்கூடிய மக்களை எந்த மத வேறுபாடின்றி காப்பாற்றிய தன்மையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனா நான் குறையா இல்ல, கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் செய்த இது என்ன ஒரு இதுனா, அரசியல் களம் காண்பதற்கான இளைஞர்களை ஊக்குவிக்கல. பல்வேறு நாடுகள்ல கிறிஸ்தவ மிஷினரிமார்களே அங்கேயே எம்பியாக, மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல இளைஞர்களையும் உருவாக்கல, அவர்களும் அரசியலுக்கு வரல. அரசியலை கண்டால் நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம்னா